பாரத ராஜா ஒரு தடவை அவரோட பேசினது ரொம்ப சொன்னார். பாபா, சிவாஜி கணேசனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் அவரை பார்க்க போய்கிறார். அவர் போன உடனே சிவாஜி அப்படியே அந்த பெரிய உருவத்தோடு எழுந்துச்சு, ராசா வா ராசா அப்படின்னு. என்னன்னாச்சு? அவர் சிவாஜி ஒரு பெரிய கலைஞர்ல, எல்லாத்தையும் கதையாக சொல்லிக்கிறார். ஒன்றும் இல்லைப்பா, டெய்லி சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்குவேன். பக்கத்தில் கமலா தான் படுத்திருக்கும். கரெக்டாக 4:30 மணி அடிச்சா கமலா இருக்காது. எனக்கு காஃபி போயிடும், மாமா காஃபி போட போவோம். 5 மணிக்கு நான் எழுந்திருவேன், ஒரு காஃபி குடிச்சு என்னை எழுப்பி விடுவாங்க. அப்படிதான் டெய்லி நடக்கும். அன்னைக்கு 4:30 மணி இருக்கும், நெஞ்சு வலிக்குது, வேர்த்து கொட்டுது, அட்டாக். டேபிள்லேயே நான் சாப்பிட வேண்டிய மாத்திரை, நாக்கு கடியில் வைக்க வேண்டிய மாத்திரை இருக்குது, எடுக்க முடியல. எடுக்க ட்ரை பண்ணால் நான் கீழே விழுந்துருவேன், அவ்வளோதான். அப்புறம் என்ன, அவ்வளோதான், சோலி முடிஞ்சிடுச்சுன்னு முடிவு பண்ணிட்டேன். சோலி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அன்னைக்கு 4:30 மணிக்கே காஃபியோட கமலா ரூமுக்கு வந்து, மாமா காஃபி அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் என்ன காஃபி குடிச்சு அந்த உன் எதிரில் பேசினுக்கிறேன், நல்லா ஆயிடுச்சு சொல்லிட்டு பாரதராஜாட்ட சிவாஜி கேட்குறாரு, சரி மெட்ராஸில் வீடு கட்டிட்டியா அப்படிங்கிறார். 4 வீடு வச்சுக்கிறேன்றார் பாரதராஜா. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சின்ன சின்ன வீடு தானே அப்படின்னு கேட்குறாரு. பெரிய பங்களா முதல்ல போய் வித்துரு, பெரிய பங்களா கட்டாத. ஏன்னா ராம்குமார் பிரபு அப்படின்னு நான் கூப்பிட்டேன், ஒரு நாயும் திரும்பி பார்க்கல. நம்ம கூப்பிட்டா அப்படி வர அளவுக்கு மாத்திரை எடுத்துன்னு வர அளவுக்கு சின்னதாக வீடு கட்டு, பெரிய வீடு கட்டாத. கூப்பிட்டா கேட்காத அளவு பெரிய வீடு கட்டினா போய் சேர்ந்துருவேன். அட்டாக் வந்துடுச்சுன்னா எந்த நாயும் வராது.